ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு our ட்ரெடிஷ்னல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ளவுஸோடைய பேக் பார்ட் தான் இன்றைக்கி கட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நான் இந்த பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த பேப்பரில் ஃபஸ்ட்டு துணி எப்படி போடுறதுன்றதை நான் காட்ட போகிறேன். அதாவது இதுதான் 1 சென்டிமீட்டர் துணினா நீங்கள் என்ன செய்யணுன்னா அப்படியே ரெண்டாக மடித்து கரை பாகத்தை போட்டு வெட்டக்கூடாது. அப்படி வெட்டும்போது நிறைய துணி நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும். அதனால் நாம் செஸ்ட் அளவுலேருந்து ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு அந்த அளவு இப்போ 10 வருதுன்னா 12ன்னு எடுத்து அந்த அளவுக்கு மட்டும் துணி வர மாதிரி நம்ம இந்த மாதிரி கரைப்பக்கத்தை அந்த கரைப்பக்கத்துலேருந்து இந்த கரைப்பக்கத்தில் பாதியாக போட்டு நம்ம கட் பண்ணோன்னா அந்த கரை பக்கத்தில் இருக்க இந்த நிறைய துணி நம்மளுக்கு மிச்சமாகும். அதில் ஸ்லீவ் எடுத்துக்கலாம், பட்டி எடுத்துக்கலாம், கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். அதனால் நம்ம என்ன செய்கிறோன்னா துணியை இப்படி தான் நம்ம மடித்து போடணும். அப்போ தான் நம்மளுக்கு நிறைய துணி சேவ் ஆகும். வாங்க எப்படி வெட்டுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி போட்டுட்டு இதில் ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் பகுதியில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இப்போ பேக் பார்ட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், துணியை நான் இப்படி தான் போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி தான் ஃபுல்லாக போடாமல் எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அதில் 3 கோடு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா. அதில் கீழே இருக்க இந்த கோடு என்னென்னா ப்ளவுஸ் உடைய லெங்க்த்து, ஷோல்டர்லேருந்து கீழ்பாகம் வரலும் இருக்க லெங்க்த்து, நம்மளுடைய ஹைட்டு, அதை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது எனக்கு 14.5 வருது. அந்த 14.5 அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன். மேலே ஒரு கோடு இருக்குது பார்த்திங்களா, அது எதுக்குன்னா அது அங்கே தான் ஷோல்டரு, நெக்கு எல்லாமே நம்ம மெஷர்மெண்ட் போட போகிறோம். அதுக்கு மேலே இருக்க 1/2 இன்ச் நம்ம விடணும். ஏன்னா அங்கே தான் நம்ம இந்த கோட்டு மேலே தான் ஸ்டிச்சிங் போட போகிறோம். அதனால் 1/2 இன்ச் மேலே விட்டுட்டு தான் அந்த கோடை நம்ம போட்டுட்டு அதிலிருந்து 14 இன்ச்சு 14, 13 உங்களுக்கு எவ்வளோ ஹைட் தேவையோ அவ்வளோ நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு 2 இன்ச்சு எடுத்து ஒரு கோடு கீழே போடணும். ஏன்னா நம்ம ப்ளவுஸை மடித்து தைக்கும் போது அதுக்கு 2 இன்ச் உங்களுக்கு கண்டிப்பாக துணி தேவைப்படும். அதுக்காக தான் நான் கீழேயும் ஒரு கோடு போட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ நெக் லைன் வரைய போகிறோம். நெக் 3 எடுத்துக்கோங்க. இப்போ 40 இன்ச்சு, அதாவது 36லேருந்து 40, 42 இன்ச்சு இருக்கவங்கெல்லாம் 3 இன்ச்சு தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்குக்கு எடுத்துகிட்டு ஷோல்டர் ஒரு 2.5 எடுத்துக்கோங்க. ஷோல்டர் பாருங்கள், நான் 2.5 எடுக்கிறேன். 2.5லேருந்து ஒரு 1/2 இன்ச் அந்த பக்கம் விடணும். ஏன்னா தையலுக்கான அளவு அது. இப்போ இந்த நெக் லைன் எடுத்துருக்கோம் இல்லையா, நெக்கு போட்டிருக்கோம் இல்லையா, 3 இன்ச்சு எடுத்துருக்கோம் பாருங்கள். அந்த 3 இன்ச்சில் இருந்து உள்பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சு விட்டு ஒரு கோடு போட்டு அதில் தான் நம்ம கட் பண்ணணுமே தவிர நம்ம ரெடி அளவான 3 இன்ச்சஸை கட் பண்ணக்கூடாது. அப்படி அங்கே கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் சின்னதாகிடும். அதே போல் நெக்கு ரொம்ப பெருசாகிடும். இப்போ பாருங்கள், நான் இங்கேருந்து நெக்குக்கு அளவு எடுக்கிறேன். இப்போ ப்ளவுஸோடைய பின்பக்கத்தோடைய முதுகில் நடுப்பாகத்தை நான் அளந்து பார்க்குறேன். ஷோல்டர்லேருந்து எனக்கு 8.5 வருது. நான் அந்த 8.5 அளவை அப்படியே நான் வச்சுட்டு அதுக்கு உள்பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சு விட்டு ஒரு கோடு போட்டு அந்த லைனை தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், 8.5 இன்ச்சு நான் கரெக்டாக எடுத்திருக்கேன். அதில் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நெக்குக்கு உள்ளே ஒரு 1/2 இன்ச்சு விடணும். அதே போல் இப்போ 8.5 எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு 8க்கு ஒரு கோடு போட்டுட்டு அதே போல் இந்த 3 எடுத்துருக்கோம் இல்லையா ஷோல்டர் பக்கம் நெக்குக்கு, அந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே வச்சு நம்ம ஒரு கோடு போட்டுக்கிறோம். இப்போ இந்த கோட்டில் தான் நம்ம நெக்கு அழகாக வரைஞ்சி என்ன டிசைன் வேணுமோ அதை வரைஞ்சி நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ நான் நார்மலாக யூ ஷேப் தான் நான் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், அப்படியே அந்த உள்ளே யூ ஷேப் வரைஞ்சிடணும். வரைஞ்சிட்டு அப்படியே அந்த லைனை தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு 3 இன்ச்சஸ் கரெக்டாக உங்களுக்கு வரும். நீங்கள் இந்த 2வது கோடை நீங்கள் வெட்டிட்டிங்கன்னா முதுகு 3.5 இன்ச் ஆகிடும். அதே போல் ஷோல்டர் கம்மியாகிடும்.
உங்களால் ப்ளவுஸ் போட முடியாது, தொங்க ஆரம்பிச்சிரும் நெக்கு. அதனால் கரெக்டாக வெட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரெடி அளவு எடுத்ததுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே வச்சு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே போல் ஷோல்டர் 2.5 எடுத்திருக்கேன். ஷோல்டர் 2.5 வந்து ரெடி அளவு, அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு ஒரு கோடு போடுறேன். ஏன்னா அதுதான் தையலுக்கான அளவு. அந்த லைனில் தான் இப்போ நம்ம வந்து கரெக்டாக வந்து ஆர்ம் ஹோலோடைய ரவுண்டு வரைய போகிறோம். அதில் தான் நம்ம கரெக்டாக வெட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், நீட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஒரு 6 இன்ச்சு 5 இன்ச்சுக்கு அழகாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்டு என்னன்னு பார்க்கணும். அது எப்படி பார்க்குறதுனா, ப்ளவுஸை எடுத்துக்கோங்க, உங்களுடைய அளவு ப்ளவுஸை எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா வந்து கை பாகத்தையும் பேக்கையும் நல்லா விரித்து போட்டுட்டு அழகாக அதை பாருங்கள், இதை மாதிரி சுருக்கம் இல்லாமல் தடவி கொடுத்து அழகாக போட்டுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, டேப்பை வந்து ஷோல்டரில் வச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து அந்த ஆர்ம் ஹோல் இருக்கிற இதை நல்லா அழகாக எடுத்து விட்டுட்டு அப்படியே மார்க் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 இன்ச்சஸ் வரும். இது வந்து ரெடி அளவு, நம்ம ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறம் இருக்கிற அளவு. அந்த 6 இன்ச்சை நம்ம வந்து அப்படியே மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு உள் பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சு விட்டு ஒரு மார்க் போடுறோம். ஏன்னா அதுதான் தையலுக்கான அளவு. ஆனால் இப்போ 6 இன்ச்சு எடுத்துக்கிட்டேன் நான், அதை ஒரு கோடு போட்டுட்டேன். அதிலேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சு கோடு போட்டுக்கிறேன். ஏன்னா அங்கே தான் நம்ம வந்து வெட்ட போகிறோம் துணியை. இந்த ரெடி அளவை வெட்டிட்டோன்னா ஆர்ம் ஹோல் வந்து இறங்கிடும், நம்மளுக்கு ரொம்ப கரெக்டான ஃபினிஷிங் வராது. கை வந்து அந்த ஆர்ம் ஹோலில் வந்து துணி அப்படியே நிற்கும். அதனால் ரெடி அளவை எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் போட்டு ஒரு கோடு போட்டுக்கணும். ஏன்னா அந்த கோட்டில் தான் நம்ம வந்து ப்ளவுஸை வந்து ஆர்ம் ஹோல் வந்து கட் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு 1/2 இன்ச் போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அதிலிருந்து ஒரு 1.5 இன்ச்சு இந்த கரெக்டாக நான் வைக்கிறேன் பாருங்கள் எந்த இடம்னு, அதிலிருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும் கரெக்டாக. ஏன்னா நம்மளுடைய பேக் சைடு வந்து சிதைகள் வந்து நிறைந்து இருக்கிறதுனால அந்த இடம் வந்து ஃபுல்லாக கவர் ஆகும். கரெக்டாக அங்கே வந்து ஆம்கோல் வந்து ஃபிக்ஸ் ஆகும். அதுக்காக நம்ம 1.5 விட்டுருக்கணும். இதே ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம கம்மியாக தான் வைக்க போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து குழியாக வரும் இந்த இடம் ஆம்கோல் வந்து, அப்போ வந்து நம்ம வந்து அங்கே கம்மியாக வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், பேக் சைடுன்றதுனால நம்ம வந்து 1.5 வைக்கணும். அதுக்கு முன்னாடி என்னென்னா செஸ்ட் அளவு பார்க்கணும். செஸ்ட் அளவு 40 இருந்துச்சுன்னா அதில் ஒரு பாகம் 10, 4இல் ஒரு பாகம் எடுத்துக்கணும். 40னா 10ன்னு எடுத்து அதோட 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம மார்க் பண்ணணும். முதல்ல 10 மார்க் பண்ணிடணும். அதுதான் நம்மளுடைய செஸ்ட் அளவு. நம்ம நெக்கில் இருந்து கரெக்டாக அப்படியே வச்சு மார்க் பண்ணுறோம். 10 வருதுங்களா, அதை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விடுறோம். ஏன்னா தையலுக்கான அளவு அது. இப்போ பாருங்கள், அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்கிறோம், 1.5 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் போட்டுக்கிறோம். இங்கே எதுக்குன்னா ஆர்ம் ஹோல் வரைய நான் சொன்னேன் இல்லையா, 1.5 இன்ச்சு வைக்கணும்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்கோம் 6 இன்ச்சு இருக்கு இல்லையா, அதில் பாதி அளவு அதையும் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு அழகான ஒரு கர்வ் கொடுக்கணும். அழகாக ஒரு கர்வ் கொடுத்தோன்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து கரெக்டாக வந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே நீட்டாக வந்து அந்த சென்டர்லேருந்து அப்படியே இந்த 1.5 இன்ச்சு நம்ம எடுத்துருக்கலாம், அதில் மார்க் பண்ணி 10 இன்ச்சுக்கு அப்படியே மார்க் பண்ணி நீட்டாக ஒரு கோடு போட்டோன்னா அதுக்கப்புறமா பாருங்கள் கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க ஆர்ம் ஹோல். ஏன்னா நம்ம அங்கே தான் கட் பண்ண போகிறோம், அந்த இடத்துல தான் கரெக்டாக வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சிங் அளவு வரப்போது. 1.5 இன்ச்சு இருக்கான்னு திருப்பி ஒரு முறை நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த 10 இன்ச்சஸை நல்லா மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். ஏன்னா அதுதான் ஸ்டிச்சிங்க்கான அளவு நம்மளுக்கு உள் துணி வரும். அதில் நம்ம வந்து டக் பிடிச்சிக்கிறதோ இல்லை பிரித்து விடுறதோ அதுக்கான தையல் எல்லாமே நம்ம வந்து இந்த 2 இன்ச்சஸ்க்குள்ளே தான் நம்ம போட போகிறோம். அதே போல் பேக் பார்ட்டில் 2 டாட்ஸ் வரும். அந்த டாட்ஸ் பிடிக்கிறதுக்கும் இந்த 2 இன்ச்சஸ் எல்லாம் சேர்த்து
கரெக்டாக நம்ம 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து கீழ்கோடோட நல்லா கரெக்டாக இணைச்சிட்டு ஃபுல்லாக இணைச்சிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த இங்கேருந்து 10லேருந்து அப்படியே ஒரு வேஸ்ட் வரலும், அதாவது இடுப்பளவுக்கு நம்ம செஸ்ட்டில் எடுத்துருக்கோம் இல்லையா 10, அங்கேருந்து அப்படியே நம்ம ஒரு கோடு போட போகிறோம். அதுக்கு முன்னால் பாருங்கள், நான் கரெக்டாக வரைஞ்சி காட்டிடுறேன். இதுதான் ஆர்ம் ஹோல் ரவுண்டு, பார்த்திங்கனாலே தெரியும். இது வந்து நெக்கு, அதே போல் ஷோல்டர், செஸ்ட்டு. இப்போ நம்ம 10 எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடம் தான் ரெடி அளவு, செஸ்ட்டுக்கான ரெடி அளவு. செஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து 2.5 இன்ச்சு எடுத்துருக்கோம். ஷோல்டர் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்து எல்லா அளவும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கட் பண்ணணும். அவசரப்பட்டு கட் பண்ணக்கூடாது. இந்த மேல் பாகம் இருக்க கூடும் நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சிங்க்கு. இப்போ பாருங்கள், இந்த செஸ்ட்டு எடுத்துருக்கோம் இல்லையா, அங்கேருந்து நம்மளோட இடுப்பு பாகம் வரலாம் நேராகவே கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து சில பேர் வந்து வேஸ்ட் ரவுண்டு வச்சு அளவு வச்சு வேஸ்ட் ரவுண்டு இடுப்பு அளவு வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நான் இடுப்பளவு மார்க் பண்ணாமல் செஸ்ட் லைன்லேருந்தே, செஸ்ட்டோடைய அளவுலேருந்தே அப்படியே நான் வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து சில சமயம் துணி பத்தாமல் போகலாம். அதனால் நான் இந்த மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மெத்தடில் முதல்ல கற்றுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா கற்றுக்க தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இடுப்பளவு வச்சு கீழே மார்க் பண்ணிக்கலாம். இது பிகினர்ஸ்க்காக நம்ம 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கும். இல்லைன்னா நான்லாம் தைக்கும் போது இப்போ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறதுனால நான் வந்து செஸ்ட் அளவையே கீழே மார்க் பண்ண மாட்டேன். ஏன்னா இடுப்பளவு வச்சு மார்க் பண்ணிப்பேன். ஏன்னா எனக்கு கரெக்டாக தெரியும் எவ்வளோ வரும்னு சொல்லிவிட்டு. இப்போ பிகினர்ஸ்க்கு வந்து சில சமயம் தப்புகள் நடக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு துணி பத்தாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம வந்து அந்த தவறை செய்யாமல் நம்ம செஸ்ட்லேருந்தே கீழே இடுப்பளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். தைக்கும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கலாம். டாட் எல்லாம் பிடிச்சிட்டு துணி வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல. இந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கோங்க. துணியை வந்து இப்படி தான் நீங்கள் கட் பண்ணணும். நம்மளுடைய 2 இன்ச்சஸ் எடுத்தோம் இல்லையா, அங்கேருந்து கட் பண்ணிவிட்டு வந்து அதே போல் ஆர்ம் ஹோலில் ஒரு 1/2 இன்ச் மேலே வச்சு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த அளவு அப்படியே நம்ம வந்து அழகாக வந்து அந்த கர்வ் கொடுத்து அழகாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்படியே மேல் பாகம் வரலாம் வெட்டணும். எங்கேயும் வந்து அந்த லைனோடு நிறுத்திடக்கூடாது. மேலே ஷோல்டரில் அந்த லைனுக்கு மேலே இருக்க 1/2 இன்ச்சையும் சேர்த்து கட் பண்ணால் தான் நம்ம தையலுக்கான அளவு வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், அதே போல் வந்து கழுத்து பாகத்தில் உள்பக்கமாக இருக்க கூட தான் நம்ம வெட்டுருமே தவிர கரெக்டான ரெடி அளவு 3 இன்ச்சஸ் எடுத்தோம் இல்லையா, அதை வெட்டக்கூடாது. உள்பாகம் 1/2 இன்ச் தள்ளி போட்ட கூட தான் நம்ம வந்து கரெக்டாக நெக்கு வந்து அழகாக அப்படியே அந்த யூ ஷேப்பை வந்து அழகாக வெட்டி எடுத்துடணும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். இதை வந்து நீங்கள் துணியை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் நியூஸ் பேப்பரில் முதல்ல கட் பண்ணிக்கோங்க. நியூஸ் பேப்பரை கட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு துணியில் கட் பண்ண முடியுன்ற நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் நீங்கள் துணியை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். ஏன்னா வேஸ்ட் ஆகக்கூடாது துணி இல்லையா. வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க துணி ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் கட் பண்ணி பழகி பாருங்கள். எடுத்தவொடனே புது துணியை போட்டு கட் பண்ணாதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளவுஸோடைய பேக் பார்ட் வந்து இப்படி தான் கட் பண்ணணும். இதை கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க.